சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் ஆதி, வயது 20, ரவுடி. இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரது தோழி சுசித்ராவிற்கு வயது 21. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சில நாட்களுக்கு முன் குழந்தை பிறந்தது. குழந்தை உடல்நலமில்லாமல் இறந்து போன நிலையில் சுசித்ராவிற்கு டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். நேற்று நள்ளிரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஆதி வந்தார். பிரசவ வார்டு அருகே படுத்து தூங்கினார். அதிகாலை 3:30 மணிக்கு 3 மர்ம ஆசாமிகள் வந்தனர். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஆதியை சுற்றி வளைத்த அவர்கள் அரிவாளால் தலை, கை, கால்கள் என உடல் முழுவதும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். சம்பவ இடத்திலேயே ஆதி துடிதுடித்து உயிரிழந்தார். பிரசவ வார்டின் எதிரிலேயே நடந்த இந்த படுகொலை சம்பவத்தை பார்த்து நோயாளிகளின் உறவினர்கள் பயந்து போய் அலறியடித்து ஓடினர். இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் அதிகாலையில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. கீழ்ப்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று ஆதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். போலீஸ் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியானது. சுசித்ராவின் முதல் கணவர் பெயர் சூர்யா. சூர்யாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த சுசித்ராவுக்கு ஆதியுடன் பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் தொடர்பாக மாறியது. அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவி போல கொளத்தூரில் தனியாக வீடு எடுத்து வாழத் துவங்கினர். இதன் மூலம் சுசித்ரா கர்ப்பமானார். கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையிலேயே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை இறந்த செய்தியை கேட்டு ஆதி அதிர்ச்சியடைந்தார். கதறி எழுத சுசித்ராவிற்கு ஓடி வந்து ஆறுதல் கூறினார். குழந்தைக்காக சுசித்ரா ஆசையுடன் காத்திருந்தார். குழந்தை இறந்து போன விரக்தியில் சுசித்ரா எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பிரசவ வார்டு அருகில் உள்ள வராண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்தார். குழந்தை இறந்த சோகத்தில் மூக்கு முட்ட குடித்துவிட்டு புல் போதையில் தூங்கினார். அதனால்தான் மர்ம ஆசாமிகள் வெட்டும் போது அவர் தப்பி ஓட முடியவில்லை. சிசிடிவி வீடியோக்களை போலீசார் ஆராய்ந்த போது சுசித்ராவின் கணவர் சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் அலிபாய், கார்த்திக் ஆகிய 3 பேரும் தான் ஆதியை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள சூர்யா, அலிபாய் மற்றும் கார்த்திக் ஆகிய 3வரையும் பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொடூர கொலை சம்பவம் டாக்டர்கள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு போலீஸ் நிலையம் உள்ளது. இன்ஸ்பெக்டர் விடுப்பில் சென்றுள்ளார். இரவு பணியில் 4 போலீசார் மட்டுமே இருந்துள்ளனர். பிரசவ வார்டின் நுழைவாயிலில் ஒரு பெண் போலீஸ்காரர் மட்டும் பணியில் இருந்துள்ளார். அதையும் மீறி கொலையாளிகள் அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களுடன் நுழைந்து ரவுடியை வெட்டி கொன்ற சம்பவம் டாக்டர்கள், நோயாளிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.